குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா, எம்பி ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிறேன். என்னுடைய அதாவது மதம் புடிசம் என்று சொல்லி வெப்சைட்டில் இருக்கிறதா, பார்லிமெண்ட் வெப்சைட்டில் இருக்கிறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறீங்க. நல்ல விஷயம், சந்தோஷம். நாங்கள் சகல மத இந்து மதம் சொல்லுது சகல மதத்தையும் நாங்கள் மதிக்க வேணுமென்று. ஆனால் நான் ஃபில் பண்ணி நான் தான் ஃபஸ்ட்டாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யல நான் ஃபில் பண்ணினது நான் இந்து மதம், ஹிந்துயிசம் என்று நான் நினைக்கிறேன். ஏதோ நான் போடல டெக்னிக்கல் எரராவோ அல்லது அவை அமெண்ட் பண்ணிக்கலையோ டெக்னிக்கல் எரராக தான் அது மாறி வந்திருக்கணும். மற்றபடி நான் பிளான் பண்ணி அப்படி புடிசத்துக்கு மாற போகிறதும் இல்லை. ஆனால் சகல புத்த கோயில்களுக்கும் நான் போவேன், சகல இந்து கோயில்களுக்கும் போவேன், சகல கிறிஸ்டியன் கோயில்களுக்கும் போவேன், அது தவிர சகல பள்ளிவாசல்களுக்கும் போவேன். நான் சகல மதத்துக்கும் சமமானவன். ஒரு இந்து எல்லா மதங்களையும் மதிக்க தெரிஞ்சவன் என்றுதான் இந்து மதத்தின் பெரிய ஒரு பாரம்பரிய சிறப்பு என்பதுதான். ஆனால் ஒன்று ரெண்டு பேர் அந்த இந்து மதங்களை பாவிச்சு கொண்டு அதன் மூலம் உழைக்கிறது, முக்கியமாக அந்த கம்பவாரதி போன்றாக்கள் அதன் மூலம் வருமானங்களை ஈட்டுறது, அதன் மூலம் வீடுகளை வேண்டி சேர்க்கிறது, கோயில்களை கட்டுறது, அதுதான் எங்களுடைய மதம் இதுவரை காலமும் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான நடவடிக்கையும் இனி ஒரு 5 வருஷ காலங்களில் எடுபடும். இந்த மதங்களை கொச்சப்படுத்துறது, மதங்களால் மக்களை பிரித்து வைக்கிற சம்பந்தமான நடவடிக்கையும் எடுத்து வைக்கப்படும். நான் பார்லிமெண்ட்டுக்கு கால் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு சிங்களம் விளங்காட்டி யாராவது தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு இந்த ரெக்கார்டிங்கை பாருங்க. நான் எனக்கு கிளியராக கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மதம் இந்து மதம். நான் ஃபில் பண்ணிக்கவோ அல்லது ஃபில் பண்ணிக்க வரலாம், சில அவையிலையும் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவை போடைக்கு அமெண்ட் பண்ணிக்கல ஏதோ மாறுபட்டிருக்கேன்னு சொன்னான். மற்றபடி மதங்களை மாறுறதுக்கு தயாராக நான் அப்படி போய் மதம் மாறுறது தேவையும் இல்லை. அதே நேரம் நான் மதங்கள்னு சொல்லி மக்களை வெறுக்கிற ஆளும் இல்லை. நான் எல்லா மதங்களுக்கும் சமமானவன். நான் ஒரு நாளுமே ஒரு கோயிலுக்குள்ளையுமே வேட்டி கட்டாமல் போனதும் இல்லை. நான் இது முஸ்லீம் மதங்களோட மதத்தலங்களுக்குள்ளே போய்க்கல அவரோட தொப்பியில் அணிந்து கொண்டு போவேன். அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் இருக்கக்கூடாது. புத்த கோயிலுக்குள்ளே போய்க்கல கையில் பிரித் நூலோடு அவரோட வெள்ளை உடுப்பு போட்டு கொண்டு போவேன். இதே கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ளே போய்க்கல நான் போய் அங்கே ஜெபம் செய்வேன். அது உங்களுக்கு விளங்கினா சரி. என்ன இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சொல்ல இல்லாது. பட் இப்படியான வார விஷயங்களுக்கு மட்டும் சொல்லோட பார்த்தா இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய அன்புக்கும் ආදරවුக்கும் நன்றி. ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ මම ડોક્ટર අර්චනා කතා කරන්නේ. ඔව් සර්. ටේබල් සෙක්ෂන් එකට දාන්න පුළුවන්ද මේ නම්බර් එකෙන්? පුළුවන් සර්. මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. හරි සර්. அப்படி மதங்களை மாறி வேறு மதங்களுக்கு போய் அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு இந்து. ஆனால் எனக்கு ஓட் போட்டாக்கள்ல 4 மதங்களும் பெரும்பாலும் හෙලෝ. ගුඩ් මාර්නිං. මම ડોક્ટર අර්චනා කතා කරන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. මම අර වෙබ්සයිට් එකේ පොඩි අවුලක් තියෙනවා කියලා මම කතා කරා කලින් ඔබතුමාට. ඔව් සර්. මේ මට නම් නෙවෙයි සර්, මම මේක දැනුවත්. මේ ඔව් ඒක හදනවා සර්. ඒක උත්තර තියෙන හැම පත්තරෙම අවිලා තියෙනවා මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වුණාට පස්සේ බුඩිසම් වලට මාරු වුණා කියලා. එතකොට මේක බලන්නකෝ ඔයගොල්ලෝ කරන පොඩි වැරද්දකින් කොච්චර මේ මිනිස්සු බලාගෙන ඉන්නවද කියලා. ඕ නෑ සර්, හැබැයි ඉදාර මේ සර්ට අර අපි ඒක ප්‍රින්ට් කරලා දුන්නා. ඒක ප්‍රින්ට් කරලා දීපු එකෙන් බලන්නකෝ මම අස්සම් කරලා දීලා තියෙනවා. ඒකේ හින්දුයිසම් කියලා තියෙනවානේ. නෑ සර්, ප්‍රින්ට් කරලා තියෙන එක නම් සර් ඒක තන ඇමෙන්ඩ් කරලා නෑ සර්. ඒක මගේ ෆෝන් වලින් මේ ටික පුරවුවා. ඊට පස්සේ මට අතනින් වාඩි වෙලා පළවෙනිම රෙජිස්ට්‍රේෂන් කරේ මමනේ. ඔව් සර්. එතකොට එතනින් බලලා ඔක්කොම වැරදි ඒවා ඔක්කොම ටික වෙනස් කරගත්තා. ඔව්. ඊට පස්සේ ෆයිනලයිස් අමෙන් කරනවා කියලා අමෙන් කරලා මට print එකක් අරන් මගේ අතෙන් දීලා අස්සන ගත්තා. ඒකේ ඔව්
ඒකේ හින්දුයිසම් සර් දැන් සෝරි සර් මේ ඒක හැබැයි සර් හදපු එකේ නම් ඒක වෙනස් කරලා තිබුණේ නැහැ සර් එහෙමම තමයි තිබුණේ හා මේ එතකොට දැන්නත් ඔයගොල්ලන්ට කන්න පුළුවන් නේ දැන් මේ උත්තරේ දැන් පුළුවන් සර් උත්තරේ නම් හැමෝම මට කතා කරනවා ඔයා දැක්කනේ අපි පාර්ලිමේන්තුවේ යවුවා ඔයා බුඩිසම් වුණා කියලා නෑ සර් අපි ඒක හදනවා දැන් නෑ ඒක බුඩිසම් වෙන්න මටත් කැමති ඒ වුණාට මේ අපි මේක පොලිටික්ස් නේ හරි පොලිටික්ස් අපි දන්නේ නැහැ මේ පොලිටික්ස් මම ડોක්ටර් කෙනෙක් මම හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක් මේ වගේ පොලිටික්ස් ජරා පොලිටික්ස් අපි දන්නේ නැහැ ඒකයි වෙලා තියෙන්නේ අනේ පුළුවන් තරම් ඉක්මනට ඒක මාර්ග කරනකොට මට හරි සර් ඒක කෝල් එකක් දෙන්න හදලා සර් දැන් උදේට එහෙම තමයි කිව්වේ ඒගොල්ලෝ එමත්